இரட்டை குழந்தைகள், இரட்டை பிறவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை பெருகி கொண்டே இருப்பது ஒரு பக்கத்துலனாலும் குழந்தையின்மைக்காக செயற்கை முறையை நாடிக்கொண்டு போகிற கூட்டமும் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதனுடைய விளைவு இப்போ என்ன அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் இப்போ இரட்டை குழந்தைகள் பெற்றுக்கொள்வது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுக்க இரட்டை குழந்தைகளை பெற்றுக்கொள்வது இன்னைக்கு அதிகமாயிட்டே இருக்கு. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இரட்டை குழந்தைகள் எப்படி பிறக்கிறாங்க, அந்த ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து வரக்கூடிய அந்த கருமுட்டை அதோடு ஆணினுடைய உயிரணு சேர்கிற போது கரு உருவாகிறது. அந்த கரு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, சில நேரங்களில் உடைந்து விடுகிறது. உடைந்து 2 துண்டாக அந்த கரு விழுந்துறதுனால 2 துண்டுமே தனித்தனியாக குழந்தையாக உருப்பெற ஆரம்பிக்குது. அப்படித்தான் இந்த இரட்டை குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதில் முதல்ல உள்ள கரு வெளியில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அடுத்து 2வது கரு அந்த பிரசவத்தில் வெளியில் வரும். இது தான் இரட்டை குழந்தைகள் பொதுவாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இரட்டை குழந்தைகளில் எத்தனை வகையில் இன்றைக்கி குழந்தைங்க பிறக்கிறாங்க தெரியுங்களா? அப்படி வெளியில் வரக்கூடிய அந்த உடைந்து போகக்கூடிய அந்த கரு இருக்கு இல்லையா, அந்த கரு 2ஆக உடைந்து தனித்தனி துண்டுகளாக போகாமல் சில நேரங்களில் ஒட்டி கொள்கிறது. அப்படி ஒட்டி கொள்கிற போது என்ன ஆகுதுன்னா, பிறக்கிற குழந்தைகளும் ஒருவர் ஒட்டி கொண்டே பிறக்கிற இரட்டை குழந்தைகளாக இருக்கிறார்கள். அப்படி ஒட்டியே பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகளாக இருக்கும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரே இதயம்தான் இருக்கும், 2 கால்கள் தான் இருக்கும், 2 கிட்னி தான் இருக்கும், ஆனால் 2 உயிர் 2 உடல் இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கிறார்கள் இரட்டை பிறவியில். அது ஒரு வகை. இன்னொன்று, இந்த கருமுட்டை 2 துண்டாக உடைந்தால் இரட்டை பிறவி. அந்த கருமுட்டை 2 துண்டாக உடையாமல் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒட்டி இருந்தால் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவின்னு பார்த்தோம். சில நேரங்களில் அந்த கருமுட்டை வெடித்து 1 வெளிவருவதற்கு பதிலாக 2 வெளியில் வந்துடுது. அப்போ அந்த 2மே கருவாகுது. அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும்னா, அந்த இரட்டை பிறவியில் ஒரு குழந்தை ஆணாகவும் ஒரு குழந்தை பெண்ணாகவும் இருக்கும். ஒரு குழந்தை நல்ல வெள்ளை நிறத்தில் இருக்கும், இன்னொரு குழந்தை சம்மந்தமே இல்லாத ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கும். 2 குழந்தைகளுக்கும் எந்தவித சாயல்லையும் ஒரு ஒற்றுமையோ இல்லாமல் அப்படி 2 குழந்தைகள் பிறக்கிறது உண்டு. பொதுவாக நாம் பார்த்த இரட்டை குழந்தைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. அடையாளமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கண்ணுலேருந்து மூக்கு, வாய், எல்லா உடம்பு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இதில் யார் அண்ணன், யார் தம்பி, யார் அக்கா, யார் தங்கச்சின்னு தெரியாத மாதிரி குழந்தைகள் தான் இரட்டை குழந்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ பிறக்கக்கூடிய சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க, ஆண் குழந்தையாகவும் ஒன்று பெண் குழந்தையாகவும் பிறகுது. ஒன்று கருப்பா, இன்னொன்று வெள்ளையா, எந்த விதமான சிமிலாரிட்டி இல்லாமல் பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகளும் பிறந்துட்டுருக்கு. இதில் மருத்துவ உலகத்துக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியத்தை தந்த ஒரு இரட்டை குழந்தை உண்டுங்க. அமெரிக்காவில் பிறந்தது அந்த குழந்தை. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, வழக்கமாக இரட்டை குழந்தைங்கன்னா ஒரு குழந்தை பிறந்து அடுத்த செகண்டோ இல்லை கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு குழந்தை பிறக்கும் இல்லையா, 1 ஆண்டு கழித்து இன்னொரு குழந்தை பிறந்திருக்கிறது. அப்படி ஒரு பிரசவத்தை இது வரைக்கும் மருத்துவ உலகமே சந்திக்கலை அப்படின்ட்டு இருக்காங்க. அது எப்போ நடந்தது அப்படின்னா, ஜனவரி மாதம் 31ஆம் தேதி ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அடுத்த 1 நாள் கழித்து அடுத்த குழந்தை பிறந்திருக்குது. ஆக ஆண்டின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இது வேற ஆண்டு அது வேற ஆண்டாக வந்தது. ஆனால் அது ஒரு நீண்ட கால இடைவேளைக்கு பிறகு அடுத்த குழந்தை பிறந்திருக்கிறது. இப்படியெல்லாம் இரட்டை குழந்தைகள் பிறப்பது இன்றைக்கு உலகத்தில் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இதற்கு இயற்கையான காரணங்கள் பல இருந்தாலும் கூட சில பேர் தங்களுக்கு இரட்டை குழந்தை வேண்டும் என்றே விரும்பியே பெற்றுக்கொள்கிறார்கள். எதனாலன்னா, வளர்ப்பு என்பது ரொம்ப எளிதாகிவிடும். ஒரு குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் 5 வருஷம் இடைவேளையில் இன்னொரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு செஞ்ச மாதிரி மொத்தத்தையும் சேர்த்து திரும்ப முதலேருந்து நம்ம செய்யணும். இது ஒரே நேரத்திலே அந்த இது சரியாயிடும், ஒரே நேரத்திலே ஒரே உழைப்பை கொடுத்தாலே போதும் அப்படின்னு நிறைய பேர் இரட்டை குழந்தைகளை விரும்பி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு தரப்பார சொல்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் எல்லாமே உடனடியாக கிடைக்க வேண்டும் என்ற நுகர்வு கலாச்சாரத்தினுடைய விளைவாக தங்களுடைய சந்ததிகளை விரிவாக்கம் செய்வதை கூட இன்றைக்கு உடனடியாக பெற்றுக்கொள்கிற தேவைக்கு இன்றைய உலகம் வந்திருப்பதால் இரட்டை குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.